எனது அன்பு நேயர்களே, உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு என்னுடைய உள்ளம் கனிந்த இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த 2025 பிறக்கும் போதே சனி பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து பூரணமாக விலகி, அந்த ஏழரை சனியிலிருந்து விலகி அற்புதங்களை செய்ய துவங்கக்கூடிய காலம். இந்த வருடத்திலே சனி பயிற்சி என்பது மிக சிறப்பாக அமைகிறது. இதுவரை உங்களுக்கு ஏழரை சனியாக கடந்த 7.5 ஆண்டு காலம் மட்டுமல்ல, கடந்த 10 ஆண்டு காலமாகவே ஆட்டி படைத்துக் கொண்டிருந்த அந்த நிலைகள் எல்லாம் மாறி அற்புதங்களை அள்ளித்தரக்கூடிய, சொல்ல போனால் எப்படி பிழைத்தோம் என்று மகர ராசிக்காரர்களுக்கே ஆச்சரியமாக சாதனையாக இருக்கக்கூடிய அமைப்பு பலருக்கு இருக்கும். மறுஜன்மம் எடுக்கக்கூடிய காலமாக இருக்கிறது. பல ஆண்டுகளுக்கு கழித்து மனதும் உள்ளமும் ஒன்றாய் இணைந்து சந்தோஷத்தோடு புத்தாண்டு சொல்லக்கூடிய ஒரு அற்புதம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக இனிக்கும். முயற்சிகள் நீங்கள் மேற்கொள்ளும் போது மிகப்பெரிய தனலாபத்தை அடைவதற்கு இந்த வருடம் மிக ஏற்றதாக இருக்கும். எனது அன்பு நேயர்களே, இந்த ஜனவரி மாதம் 2025 ஜனவரி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட அற்புத அருளையும் பொருளையும் தரும் என்பதை பற்றி இந்த பதிவிலே மிக விரிவாகவும் அதே சமயத்திலே உள்ளதை உள்ளபடி பார்ப்போம். ஏனென்றால் இனி உங்களுக்கான வளர்ச்சி பாதையிலே சில எச்சரிக்கைகளையும் உங்களுக்கு தந்தால்தான் வருங்காலம் வசந்தமாகும். வழிநெடுக உங்களுக்கு பூக்கள் விரிக்கப்பட்டு புது குதூகலம் உங்களுக்கு காத்திருக்கக்கூடிய அமைப்பு நீங்கள் பெற முடியும். ஆகையினாலே வழிகளிலே இருக்கக்கூடிய மேடு பள்ளங்களை தெரிந்தால்தான் வாழ்க்கையிலே வெற்றி என்பதை பெற முடியும். இந்த ஜனவரி 2025 மிக அற்புதமாக உங்களுக்கு துவங்குகிறது. இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். மீண்டும் என்னுடைய இனிய புத்தாண்டு 2025 ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களோடு இந்த பதிவை உங்களுக்காக சமர்ப்பிக்கின்றேன். எனது அன்பு நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். மிக அற்புதம் என்னவென்றால், உங்களுக்கு யோகத்தை அள்ளித்தரக்கூடிய அற்புதம் எங்கு என்றால் சுக்கிரன். அந்த சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் நிலையிலே இணைந்து அற்புதங்களை மிக அழகாக உங்களுக்கு பதிவு செய்யக்கூடிய மாதமாக இந்த 2025 முதல் மாதம் வருகிறது. இந்த 2025 முதல் மாதத்திலே சுக்கிரன் தரக்கூடிய அற்புதங்கள் சொல்லி மாளாது. மிக அற்புதம். சுக்கிரன் உங்களுக்கு அங்கிருந்து தரக்கூடிய நிலை என்று பார்த்தால் பணபலம். அது மட்டுமல்ல, அறிவு, ஆற்றல், புகழ், சொத்து இதை தரக்கூடிய சுனப யோகத்தை சனியோடு இணைந்து சுனப யோகத்திலே உங்களை சொக்க வைக்கப் போகிறார் என்று தான் சொல்ல வேண்டும். சில எச்சரிக்கை கவனங்கள் எல்லாம் தேவை. அவற்றை இந்த பதிவினுடைய இறுதியில் சொல்கின்றேன். ஏதேனும் வழிபாடுகள் இருக்கிறதா அல்லது உபாயங்கள் இருக்கிறதா, பரிகாரம் இருக்கிறதா என்பதையும் கடைசியிலே பார்ப்போம். தொடர்ந்து இணைந்திருக்கும் போது மத்தியில் அவ்வப்போது உங்களுக்கான அறிவுறுத்தல்களையும் நான் தொடர்ந்து தருவேன். இந்த சுனப யோகத்தினுடைய அற்புதத்தை நீங்கள் பெறுவீர்கள். இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் பார்க்கும்போது சந்திரன் உங்களுடைய ராசியிலே இருப்பது என்பது எல்லா விஷயங்களிலும் உடல் நலத்திலே ஆரோக்கியம் என்பது இருக்கும். அதை அப்படியே மெயின்டைன் செய்ய வேண்டும். ஜனவரி 1ஆம் தேதி அன்று இனி நடைபயிற்சி செல்வேன், உணவுகளில் சாத்வீகமான உணவுகளை சாப்பிடுவேன், ஏற்றுக்கொள்ளாத உணவுகளை சாப்பிட மாட்டேன் என்றெல்லாம் சபதம் செய்வார்கள். மறுநாள் மறந்து விடுவார்கள். அப்படி மறந்தால் உடல் நலத்தை மறக்க வேண்டும். உடல் நலத்தை மறந்தீர்கள் என்றால் எந்த விதமான நலமும் இந்த ஜனவரி 2025 நீங்கள் நினைத்து பார்ப்பதற்கு வழி இல்லாமல் சென்றுவிடும். அதே போல் இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் பார்க்கும்போது சந்திரனுடைய பார்வை பெற்று சந்திர மங்கள யோகம். ஆகையினால் பொருள், நீங்கள் நினைத்த பொருளை பெற்றுவிடக்கூடிய அமைப்பை இந்த மாதம் உங்களுக்கு மாத துவக்கத்திலேயே செவ்வாய் நீச்சம் பெற்று வக்ரம் பெற்று இருந்தாலும் கூட உங்களுக்கு அவர் 4ஆம் இடத்திற்கு அதிபதி, சுகத்திற்கு அதிபதி. அவர் 11ஆம் இடத்திற்கு அதிபதி, லாபத்திற்கு அதிபதி, சுகாதிபதி, லாபாதிபதி. அவரே உங்களுக்கு ஏதேனும் சில நஷ்டங்களை தரக்கூடிய அமைப்பிலும் இருக்கக்கூடியவர் தான் செவ்வாய். ஆனால் அவர் வக்ரம் பெற்று நீச்சம் பெற்று 7ஆம் இடத்திலிருந்து பார்க்கும்போது மாதத்தினுடைய துவக்கத்தில் ஏற்படக்கூடிய இந்த சந்திரமங்கல யோகம் என்பது உலக அறிவை உங்களுக்கு தரும், ஞானத்தை தரும். உலக ஞானம் உங்களுக்கு இப்போது அதிகம். வேறு யாருக்கு இருக்க முடியும் உலக ஞானம்? அதே போல் நினைத்ததை அசுர பலத்தோடு அடையக்கூடிய அமைப்பை மாத துவக்கம் உங்களுக்கு தருகிறது. மாதம் முழுக்க அது இருக்கிறது. ராசிக்கு முன் பின் இரு மிக பெரும் அசுபர்கள் இருப்பது என்பது மிக மிக அற்புதம். என்னவென்றால், நீங்கள் நினைத்தால் எதையுமே வெற்றி பெறக்கூடிய மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை உங்களுக்கு இந்த மாதம் நிறைத்து தருகிறது. அதே போல் சுக்கிரன் மற்றும் புதன்
தரக்கூடிய அந்த சங்க யோகம் என்பது அது ஒரு அற்புத அமைப்பு. எப்படி தருகிறது என்றால், நினைத்ததை பெற முடியும். அது மட்டுமல்லாமல் குழந்தை வரம், குழந்தைகளின் மூலமாக நற்செய்தி, தெய்வ பக்தி, அறிவு ஆற்றல் என்பது சாதாரண அறிவாற்றல் ஒரு நுட்பம். யாருக்கும் தெரியாத ஒரு வித்தையை கற்று புதிதாக ஒன்றை பயன்படுத்தி வெற்றி பெற்று பணத்தை சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதம். சுக்கிரன் உங்களுக்கு வெற்றியை மட்டுமல்ல சாதனையும் தருவார். ராஜயோகத்தை நீங்கள் பெறக்கூடிய அமைப்பை இது தருகிறது. மிக கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், சூரியன் உங்களுக்கு ராசிக்குள் வரும்போதுதான், அதாவது 14 ஜனவரியிலே வருவார். அப்போதுதான் மகர மாதம், தை பிறக்கும். தை பிறந்தால் வழி பிறக்கும். உலகிற்கே தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற பழமொழி. அப்படி என்றால் உங்கள் ராசிக்கு வந்துத்தானே உலகத்திற்கு தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற அந்த பொது பழமொழி இருக்கிறது. ஆகையினாலே உங்களுக்கு அற்புதமான நிலைகளிலே புது புது வழிகள் திறக்கும். வியாபாரம் இவற்றிலெல்லாம் வெற்றிக்கான வழி இருக்கும். இருந்தாலும் கூட புதன் இந்த மாதத்திலே, ஜனவரி மாதத்தில் 4 முதல் 24 வரை 12ஆம் இடத்திலே புதன் இருப்பது ஏதேனும் ஒரு விரயம் உங்களுடைய தொழில் ரீதியாக அல்லது ஏதேனும் ஒரு விஷயத்திலே செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அது ஒரு தொழில் வியாபாரம் என்றால் அதை விரிவாக்குவதற்கு சுப விரயமாக மாற்றிக் கொள்ளுங்கள். அதே போல் கடைசி, அதாவது இந்த ஜனவரி மாத கடைசியிலே உங்கள் ராசிக்குள் புதன் வருவார். ஆகையினாலே சிறு சிறு தூர பயணங்களின் மூலமாக உங்களுக்கு இன்பத்தை தரக்கூடிய சுற்றுலா, பிக்னிக் இவை இருக்கும். அதிலும் கூட இறைவனை பார்த்து வருவதற்கு கோயில் தரிசனங்கள் எல்லாம் அதிலே நீங்கள் திட்டமிட்டுக் கொள்ளும் போது வெற்றியை உங்களுக்கு அள்ளித்தரக்கூடிய அற்புதம். குரு மிக அற்புதம். 5ஆம் இடத்துல வக்ர குரு எதிர்பாராத தனலாபத்தை தருவார். திருமண வரம், உங்களுடைய திருமணமோ உங்களுடைய குழந்தைகளுக்கான திருமணமோ நீண்ட நாட்களாக தடைபட்டிருக்கிறது, அதை தருவார். உங்களுடைய குழந்தைகளின் கல்வி நீண்ட நாட்களாக ஏதேனும் தங்கு தடை தாமதங்கள் இருந்தால் அது இப்போது உங்களுக்கு அனுகூலமாக அற்புதமாக தரும். அது மட்டுமல்ல, உங்களுடைய ராசியின் மீது குருவினுடைய பார்வை இருக்கிறது. விரயங்கள் எல்லாம் சுபவிரயமாக இருக்கும். 3ஆம் இடத்து ராகு நீண்ட நெடுங்காலமாக 12 மாதங்களாக 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு மிக அற்புதமாக இருக்கிறார். இந்த மாதம் வரை அவருடைய சிறப்பு என்னவென்றால், அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில இருப்பார். அகிர்புதன்யா ஆளக்கூடிய அந்த நட்சத்திரம் மிக அற்புதங்களை, ஏதோ ஒரு சிறு மாற்றம் மிகப்பெரிய உயர்வை தரக்கூடியதாக இருக்கும். இப்போது அதை பற்றும் போது மிக அற்புதம். காரணம், யோககாரகன் உங்களுடைய ராசிநாதனோடு இணைந்து 2ஆம் இடத்துல இருக்கிறார். பேச்சு சரவடி போன்று இருக்கும். ஆனால் எப்போதுமே நன்மை பேச மட்டும், சாத்வீக எண்ணங்கள் மட்டும் இருந்துவிட்டால் மிகப்பெரிய உயரம். பொய் வரும், தானாகவே வந்துவிடும் மகர ராசி என்பவர்களுக்கு. ஏனென்றால் 2ஆம் இடத்திலே சனி குடிகொண்டு இருக்கும் போது அந்த காலகட்டத்திலே எளிதிலே பொய் வரும். ஆனால் பொய்மையும் வாய்மை இடத்து புரை தீர்ந்த நன்மை பயக்கும் என்ற அந்த பொய்யைத்தான் இந்த மகரம் சொல்லும். ஆகையினால் எந்த பொய் நன்மை தருகிறதோ அந்த பொய்யை சொல்லலாம் என்று வேதமும் சொல்லி இருக்கிறது, வள்ளுவமும் சொல்லி இருக்கிறார். ஆகினால் தேவையான இடத்திலே அடுத்தவர்களுக்கு தொல்லை இல்லாமல் அடுத்தவர்களுக்கும் நலன் உங்களுக்கும் நலன் என்ற பொய்கள் வருவதற்கான வாய்ப்பு, அந்த பொய் சொல்லி சில சந்தோஷங்கள் உங்களுக்கும் மற்ற உற்றார் உறவினருக்கும் தரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். ஏதேனும் அதிகப்படியான ஒரு விஷயத்துல நிலம், வீடு வாங்கக்கூடிய, வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அதனால் சற்று கடன் நிச்சயமாக ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கடன் கண்டு கலங்காதே மனமே. மகரமே, கடனை அடைத்து விடலாம் என்று எப்போது நினைக்கிறீர்களோ அப்போதுதான் உங்களுக்கு கூடுதலாக பிரச்சனை வந்துவிடும். கடனை, வட்டிகளை குறைத்து கடனை அடைப்பதற்கு எப்படி ஒரு தொழில், ஒரு வேலையிலே நல்ல முன்னேற்றம், சாத்தியமான முறைகளில் உழைத்து சம்பாதிக்கலாம் என்று யோசித்தால், அதை லட்சியமாக வைத்து இலக்காக வைத்து செயல்பட்டால் வெற்றிக்கான வழி நிச்சயம். 2ஆம் இடத்து சனி பகவான் மற்றும் 12லே மாதத்தினுடைய ஜனவரி 14 வரை 13 வரை என்று வைத்துக் கொள்ள இருக்கக்கூடிய சூரியன், அதன் பின்பு ராசியிலே வராமல் 12லே இருக்கக்கூடிய புதன், ராசிக்கு ஜனவரி 24 தான் வருவார். இந்த ஜனவரி 24 இருக்கக்கூடிய புதன். ஆகையினால உடல் நலத்தின் மீது சற்று கூடுதல் அக்கறை தேவை. ஆகையினால் தான் துவக்கத்திலேயே சொன்னேன், உடல் நலம், உள்ள நலம் மிக மிக முக்கியம். மிகப்பெரிய நோய்கள் வருவதற்கான வாய்ப்பு இனி இல்லை. இருந்தாலும் கூட நீங்களே உங்களுடைய உணவு பழக்கங்களின் மூலமாக உற்றார் உறவினர்கள் எல்லாம் பலமுறை சொன்னாலும் கூட ஏதேனும் தேவையற்ற பழக்கங்கள் இருந்தால் அதிலிருந்து வெளியே வரவில்லை என்றால் அது சாதாரண ஒரு பழக்கமாக இருக்கலாம். ஒரு நாளைக்கு 10 டீ குடிக்கலாம். அது கூட அதில் இருக்கக்கூடிய சர்க்கரை உங்களுடைய உடல் நலத்தை பாதித்து விடலாம். ஆகையினால் இது ஒன்று முக்கியம். ஏனென்றால் கிரகங்கள் எப்போதுமே சதுரங்க விளையாட்டு போல் ஜெயிப்பதற்கு 90% அங்கு 10% தோற்க வாய்ப்பு தரும். அந்த 10% இங்கு இருப்பது என்னவென்றால், சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களில் ஈடுபடுவது, தேவையற்ற உணவு பழக்கம், நடை உடை பாவனைகளில் ஈடுபடுவது சிக்கலை ஏற்படுத்தும்.
இந்த கிரகநிலை என்பது பெண்களால் மிகப்பெரிய ஒரு உயரத்தை, பெண்களினுடைய நட்பு, பெண்களுடைய உதவி, மிகப்பெரிய ஒரு உயரத்தை, நீங்கள் பெண்களாக இருந்தாலும் கூட பெண்கள் உங்களுக்கு உதவக்கூடிய அமைப்பு, ஆண்களாக இருந்தாலும் பெண்கள் உதவக்கூடிய அந்த அற்புத அமைப்பு, இவையெல்லாம் இருக்கக்கூடிய காலமாக இருக்கிறது. ராகு மிகப்பெரிய அற்புதம், 3 தனலாபம், குரு 5 மிகப்பெரிய லாபம். அதேபோல் லக்ஷ்மி கடாட்சத்தை உங்களுக்கு நிறைத்து தரக்கூடியது எதுவென்றால் இந்த சுக்கிரன் மிக அற்புதம். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தினுடைய கடைசியில 27 ஜனவரியில சுக்கிரன் அவருடைய இந்த யோகத்தை தரக்கூடிய அந்த 2ஆம் இடத்து சனி பகவானோடு இணைந்திருந்து அங்கிருந்து சென்று ராகுவோடு இணைவார். இது ஒரு மிகப்பெரிய அற்புதம், சாதாரண விஷயம் அல்ல. உச்ச சுக்கிரன் உலகத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் மீண்டும் இப்படி ஒரு அதிர்ஷ்டம் வராது என்று நான் நிச்சயமாக சொல்வேன். மகர ராசியாக எந்த வயதிலே எந்த நிலையில இருந்தாலும் மிகப்பெரிய அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தும். சுகத்திற்கு அளவே இல்லை. லக்ஸரி, சாதாரண வாகனம் அல்ல, மிகப்பெரிய லக்ஸரி வாகனங்களை எல்லாம் பயன்படுத்தக்கூடிய, சாதாரண வீடு அல்ல, ஆடம்பர வீடுகளுக்கு செல்ல முடியும். அப்படி ஒரு அமைப்பை இந்த ராகுவோடு இந்த சுக்கிரன் உங்களுக்கு அள்ளித்தர காத்திருக்கிறார். முயற்சி தேவை. எப்போதுமே ஒரு வெடி கூட பத்த வைத்தால் தான் வெடிக்கும். வெடி இருக்கிறது, வெடிக்கும் என்று வைத்துவிட்டு அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தால் அது நமத்து போகும். அதற்கு ஒரு பொறி தேவை. ஆகையினாலே உங்களுக்கு முன்னேறுவதற்கு எது பொறியோ அது பயன்படுத்துங்கள். நல்ல ஒரு குருவினுடைய ஆலோசனை பெறுவது மிக மிக முக்கியம். ஏனென்றால் நமக்கு எல்லாமே தெரிந்தது என்று 7 சனி முடியும் காலத்துல முடிவடைந்த பெண்ணும் சுயநல போக்கோடு அல்லது நான் தான் என்று தானாதிக்க போக்கோடு சிந்தித்து செயல்பட்டீர்கள் என்றால் அதுல சில சிக்கல் வரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். குருவினுடைய நிலை எப்படி என்றால் ஒரு சாது போன்று சன்னியாசி போன்று இருந்து நல்லவற்றை மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். அதே சமயத்துல நல்லது எது என்று மற்றவர்கள் சொல்வதையும் கேட்டு செயல்படுவது. காதுகளை திறந்தே வையுங்கள். வாயை தொடர்ந்து திறந்து பேசிக்கொண்டே இருப்பதை குறைத்து காதுகளை திறந்து வைத்து ஞானத்தை அதிகமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதமாக இது துவங்கும் போது மிகப்பெரிய அற்புதத்தை இந்த 2025 உங்களுக்கு அள்ளி அள்ளி தரக்கூடிய அற்புதம் என்பது இருக்கிறது. அது மட்டுமல்ல, லாங் வீக்கெண்ட் இந்த ஜனவரி மாதத்திலே நீங்கள் உங்கள் குடும்பத்தாரோடு சந்தோஷப்படக்கூடிய, உற்றார் உறவினரோடு சந்தோஷப்படக்கூடிய ஒரு அற்புதம் என்னவென்றால் 11, 12, 13, 14, 15 ஜனவரியில இது தொடர்ந்து விடுமுறையாக, அதாவது போகி பண்டிகை, பொங்கல், திருவள்ளுவர் தினம், அதற்கு முன்பாக சனி ஞாயிறு என்று அற்புதம். இதை குடும்பத்தாரோடு எதை நீங்கள் பிரிந்தீர்களோ, எதை 7 சனி காலத்திலே துளைத்தீர்களோ அதையெல்லாம் சந்தோஷமாக கட்டியமைப்பதற்கு இது அற்புதம். அது மட்டுமல்ல, ஜனவரி துவங்கும் போதே அற்புதமான ஒரு சந்திர தரிசன நாளாக துவங்குகிறது. மகர ராசியில் தான் இந்த வருடம் துவங்குகிறது 2025. ஆகையினால் சிறப்பு. இந்த நாளில ரிஷப ராசிக்காரர்களோடு அவர்களோடு எந்த விதமான முரணும் இல்லாமல் இருப்பது சற்று சிறப்பை தரும். காரணம் என்றால் ஜனவரி 1 அன்று இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமமாக அமைகிறது. குறிப்பாக ரோஹிணி, மிருகசீரிட நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு 7 சனியினுடைய பிடியிலிருந்து மாபெரும் விடுதலை. இது மிகப்பெரிய துவக்கம், மிக மிக அற்புதம். இந்த 7 சனியினுடைய விடுதலை, சனி பகவான் இன்னும் ராசியிலிருந்து 2ஆம் இடத்தில் தானே இருக்கிறார் என்றால் கும்பச்சனி உங்களை ஒரு கோபுர உச்சிக்கு சென்று அமர்த்தும். ஆகையினாலே கவனத்தோடு அதை முயற்சியின் மூலமாக வெற்றி பெற்று விடலாம். 3ஆம் இடத்திலே தான் இருக்கிறார். குருவினுடைய வீட்டிலே, அதாவது குருவோடு இணைந்ததாகத்தான் ராகுவை நாம் கருத வேண்டும். ஏனென்றால் குருவினுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய ராகு குரு பகவான் போன்றே அவருடைய வேலைகளை செய்வார், நல்லதை செய்வார். அதே சமயத்துல ராகு குருவை போன்றவர். இப்போது நீங்கள் எப்படி நினைக்கிறீர்களோ அப்படி வர முடியும். மிகப்பெரிய வல்லவராக வர வேண்டும் என்றால் மிகப்பெரிய வல்லவர், ஆட்சி, அரசு, பதவி, புகழ் இவற்றை பெற முடியும். அதே போல் உச்ச பதவிகளை அடைய வேண்டும் என்றால் அதற்கான முயற்சி என்பதும் வெற்றி தரும். அதே போல் இந்த செவ்வாய் இருக்கக்கூடிய அந்த பார்வை என்பது உங்களுடைய ராசி மற்றும் 2ஆம் இடத்துல இருக்கிறது. ஆகையினால இந்த அஷ்டகமும் வேலை செய்து கொண்டிருக்கும். சட்டத்திற்கு புறம்பாக யாரையேனும் அடிக்கலாம், உதைக்கலாம் என்றால் அதிலும் வெற்றி பெற்று விடுவீர்கள். ஆனால் பெயர் வேறாக இருக்கும். சட்டம் உங்கள் கையிலிருந்து, அதாவது நீங்கள் ஒரு காவல் அதிகாரியாகவோ ராணுவ அதிகாரியாகவோ இருந்து அடித்தாலும் கூட இந்த நேரத்திலே ஒரு சிக்கல் ஏற்படும். ஆகையினாலே அடிதடி வம்பு தும்பிற்குள் செல்லக்கூடாது. ரவுடிசம் போன்ற விஷயங்களில் நீங்களோ அல்லது உங்களை நோக்கி வந்தாலோ, உங்களை நோக்கி வரக்கூடிய ரவுடிசத்திலே நீங்கள் வென்று விடுவீர்கள். அது சற்றும் ஐயமில்லை. ஏனென்றால் ஒரு மிகப்பெரிய ஒரு வரம் என்பது இருக்கிறது. தொடர்ந்து பதிவுகளை கேட்கும் போது அவ்வப்போது அதற்கான பதிவுகளை தொடர்ந்து தந்து கொண்டே இருக்கின்றேன். அற்புத கிரகநிலை, அதாவது எதிரியை அழித்து விடக்கூடிய
இயற்கை ஆற்றல் இந்த மகரத்திற்கு இந்த கிரகநிலைகள் அற்புதமாக தருகிறது. ஆகையினால் தை பிறந்தால் வழிபிறக்கும் என்பதற்கு மகரம்தான் ஆணிவேர். மகரத்திற்கு இது மீண்டு வரக்கூடிய மறுஜென்மம் எடுக்கக்கூடிய அற்புதம். அற்புதத்தை அள்ளித்தரக்கூடிய நிலையிலே சுக்கிரன் இருந்து வருடத்தை துவக்குவது. ஜனவரி என்பது மிக மிக அற்புதமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, வியாபாரம் வேலை எப்படி இருக்கும் என்றால் மிக மிக சிறப்பாக அமையும். தன வருவாய், பதவி உயர்வு, சம்பள உயர்வு இருக்கும். சம்பளம் திருப்தி என்பது ஏற்படும். இதுவரை திருப்தியற்ற நிலை என்று இருக்கும். இப்போது கூடுதல் சம்பளத்திற்காக மற்ற வேலைக்கு போகலாம் என்ற அந்த தைரியம் என்பது இருக்கும். தன்னம்பிக்கை பிறக்கும். ஏற்றத்தாழ்வுகள் சில இருக்கும் பண ரீதியாக இந்த மாதத்தில் ஜனவரியில இருந்தாலும் அது உங்களுடைய நீங்கள் செலவழிக்கக்கூடிய போக்கின் காரணமாக இருக்கும். அதனால் எங்காவது கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை, கடன் கேட்டாலும் கிடைக்கும். ஏதேனும் கடன் வாங்கியிருந்தால் எளிதாக திருப்பி தர முடியும் என்ற சூழ்நிலையும் இந்த மாதத்திலே உங்களுக்கு அமைகிறது. நண்பர்கள் உங்களிடம் உதவி பெறுவதும், நண்பர்களுக்கு உதவி பெறுவது என்று அவர்களிடமிருந்து நீங்களும் உதவி பெறுவது என்பது இருக்கும். அல்லது நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு நீங்கள் கொடுத்த கடன் திரும்பி வரும் விதமாக இது அமையக்கூடிய மாதமாக இருக்கிறது. நீண்ட நெடுநாட்களாக உங்களுடைய போனையே எடுக்காமல் அல்வா கொடுத்திருந்த ஆசாமிகள் எல்லாம் இப்போது வீட்டிற்கே வந்து பணம் தரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். சிலருக்கு இந்த மாதத்திலே சோம்பேறித்தனம் சற்று கூடும். அப்படி கூடினால்தான் நன்மைகள் குறையும், வேலையில் ஆர்வம் குறையும். இந்த வேலையை விட்டுவிட்டு வேற வேலையை தேடலாமா என்று இருப்பதை விட்டுவிட்டு பறப்பதை பிடிக்க நினைக்க கூடாது. ஆகையினால் இருப்பதை பற்றி கொண்டு பறப்பதை பற்றிய பின் இருப்பதை விடுவது என்பது தவறில்லை. ஆகையினால் இருப்பதிலிருந்து விட்டு விலகாமல் நல்லவற்றை அதிகமாக எப்படி பெறுவது என்று பாருங்கள். உல்லாசம் பொங்கும், குதூகலம் நிறைக்கும். இம்யூனிட்டி, உடல் நலத்தில எதிர்ப்பு சக்தி நிச்சயமாக இருக்கும். 7 சனி பகவானுக்கு, அதாவது 7லிருந்து செவ்வாய் நீச்ச வக்கரத்திலிருந்து சனி பகவானுக்கு சஷ்டாஷ்டகத்திலே இருக்கிறார். வாழ்க்கை துணையினுடைய மனநலம், அவர்களை கோபப்படுத்தாமல் இருப்பது, அவர்கள் கோபப்பட்டாலும் அவர்களை சாந்தப்படுத்துவது, உடல்நலத்தின் மீது அவர்களுடைய உடல்நலத்தின் மீது கவனமாக இருப்பது, வாழ்க்கை துணைக்கு மூட்டு வலி போன்ற விஷயங்கள் வந்தால் ஆதரவாக இருப்பது, உங்களுக்கு கண் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு, கண்ணிலே சிறு சிறு நோய்கள் உபாதைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வீட்டில் பெரியவர்கள் குழந்தைகளுக்கு எதுவும் நோய் என்றால் உடனடியாக மருத்துவம் பார்ப்பது. புதன் ஜனவரி மாதத்திலே 4 முதல் 24ஆம் தேதி வரை 12ஆம் இடத்துல இருப்பதனால் சரும நோய்களுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகினால் தினந்தோறும் அதிகாலையிலே எழுந்து நீராடுவது, மாலை வேளையிலும் நீராடி இறைவனை வணங்குவது, இவையெல்லாம் சிறப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தும். மாணவர்களுக்கு கல்வியில் நாட்டம் வேண்டும். பராக் பார்ப்பது, தேவையற்ற விஷயங்களில் ஈடுபடுவது, இவையெல்லாம் உங்களுக்கு அனுகூலங்களை குறைக்கும். மதிப்பெண் குறைந்துவிடும். கவனச்சிதறல் என்பது கடுகளவும் கூடாது. ஜனவரி மாதத்துல அனுகூலம் தரக்கூடிய நாட்கள், அதாவது மாணவர்களுக்கு ஒரு தேர்வு எழுதுகிறீர்கள் அல்லது விண்ணப்பம் ஏதேனும் ஒரு அப்ளிகேஷன் ஃபில்அப் செய்து போடுகிறீர்கள் என்றால் 2 ஜனவரி 2025 வியாழக்கிழமை 2:58, அதாவது மாலை வேலை அல்லது மதியம் 2:58 வரை. 4 ஜனவரி 2025 சனிக்கிழமை 10:08 காலை வரை நல்ல நேரமாக அமைகிறது. அதே போல் ஜனவரி 11 சனிக்கிழமை அன்று காலை 8:22 முதல் உங்களுக்கு கல்வி சார்ந்த விஷயங்களிலே ஒரு தேர்வு எழுதுகிறீர்கள் என்றால் நேர்முக தேர்வு, அது நல்ல விஷயமாக நல்ல செய்தியை தரும். அதேபோல் 25 ஜனவரி 2025 சனிக்கிழமை காலை 7:08 வரை ஒரு விண்ணப்பம் நிரப்புவதற்கோ அல்லது புதிதாக ஒன்றை படிக்க துவங்குவதற்கோ ஏற்றதாக இருக்கிறது. ஆகையினால ஜனவரி 2, 4, 11, 25 மாணவர்களுக்கு ஏற்றதாக இருக்கும். காதல் வெற்றி பெறுமா? ராசிநாதனும் சுக்கிரனும் 2ஆம் இடத்துல இணைந்திருக்கிறார்கள். காதலினால் தன லாபம், குடும்பத்தில் லாபம். ஆகினால் குடும்பம் அமைந்து தன லாபம் என்றால் மிகப்பெரிய அற்புதம். காதல் திருமணத்தில் சென்று உச்சம் தடும், வாழ்க்கையில் இனிமையை நிறைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. திருமண வாழ்க்கை 7ஆம் வீட்டிலே செவ்வாய் நீச்சம் வக்ரம். இந்த செவ்வாய் பகவான் நீச்சம் வக்ரம் பெற்று இருக்கக்கூடிய இந்த காரணத்தினால் இந்த செவ்வாய் பகவான் 21ல, அதாவது ஜனவரி 21ல மிதுன ராசிக்கு செல்வார். அதுவரை சற்று இந்த திருமண வாழ்க்கை துணையோடு முரண்பாடுகள் இல்லாமல் இருப்பது, வீண் விவாதங்களை தவிர்ப்பது சிறப்புகளை தரும். சில செலவுகள் அவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது இருக்கும். அது சுப செலவாக செய்யுங்கள். அவர்களுக்கு பிடித்த விஷயத்தை வாங்கி தருவது சிறப்பாக இருக்கும். மகர ராசிக்காரர்களின் குழந்தைகளை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் நம்பிக்கையோடு இனிமையும் அமையும். அவர்களை பற்றிய நல்ல செய்திகள் உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியை தரும். நல்ல நல்ல விஷயங்கள் அவர்களுக்கு செய்வதற்கான வாய்ப்பு என்பது இருக்கும். ஆனால் வீட்டிலே, குடும்பத்திலே இருக்கக்கூடிய வயதில் மூத்தோர்கள் இருக்கிறார்கள் என்றால் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள், அவர்களுடைய உடல்நலம் சற்று மோசமடையக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதனால் அதிலே கவனம். ஒருவேளை நீங்கள் உங்களுடைய வயது 60ற்கு மேல் இருக்கிறது என்றால்
சிறு நோய்கள் என்றால் உடனடியாக உடல்நலத்தை மருத்துவரை பார்த்து சிறிதாக இருக்கும் போதே அதை சீர் செய்து கொள்வது என்பது சிறப்பாக இருக்கும். ஓவர் த கவுண்டர் மாத்திரை வாங்கி போட்டுக்கொண்டால் சிக்கல் உங்களுக்கு. ஆகையினால் மகரத்தின் அற்புதத்தை பெற முடியாமல் போவதற்கு உடல் நலத்தை கெடுத்துக் கொள்ளாதீர்கள். உடற்பயிற்சி தேவை. அது மட்டுமல்ல, சீரான தூக்கம், உணவு பழக்கம் தேவை. எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்றால் சரியான மருத்துவ பரிசோதனை, மருத்துவர் என்று அதை நாடி அதற்கான உதவிகளை பெறுவது, மருத்துவ உதவி தேவை என்றால் பெறுவது சிறப்பு. பிள்ளைகளுக்கு நீங்கள் இப்போது செய்யக்கூடிய விஷயங்கள் ஜனவரி 2025 எதிர்காலத்திலே அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக பயனுள்ளதாக அமையும். சமூகத்திலே உங்களுடைய பெயர் புகழ் ஓங்கும். அன்பு நேயர்களே, வழிபாடு என்றால் வழிபாடு தொடர்ந்து மனதிலே வழிபாடு என்பது இருக்க வேண்டும். தினந்தோறும் அதிகாலையில எழுந்து வடக்கு நோக்கி ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைப்பது, பிரம்ம முகூர்த்த வேலையில எழுந்து நீங்கள் ஏற்றி வைப்பது என்பது மிக சிறப்பை தரும். புதனுக்கான வழிபாடு, குருவிற்கான வழிபாடு, சனிக்கிழமைகளிலே அனுமன் வழிபாடு, நெய் தீபம் ஏற்றி அனுமன் வழிபாடு சிறப்பை ஏற்படுத்தும். ஏனென்றால் ஜனவரி 2025 சிறப்பான கிரகநிலைகளாக துவங்கினாலும் கூட இந்த 21 ஜனவரி வரை செவ்வாய், வக்ர செவ்வாய், நீச்ச செவ்வாய் என்னுடைய திருஷ்டி சனி பகவான் மீது இருக்கிறது. சனி பகவானுடைய திருஷ்டி செவ்வாயினுடைய ராசிகளின் மீது இருக்கிறது. ஆகினால சனி வழிபாடு, செவ்வாய் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை தரும், நல்ல அனுகூலமான மாற்றங்களை தரும். அருகிலே இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு சென்று வேண்டுவது, சனிக்கிழமைகளில சனி பகவானுக்கான வழிபாடுகளை கடைபிடிப்பது, இவையெல்லாம் வெற்றி தரும். சந்திராஷ்டம தினங்கள் இதுல புதிய விஷயங்களை துவக்காமல் இருப்பது, நீண்ட நெடுந்தூர பயணங்களை தவிர்ப்பது, அல்லது கவனக்குறைவாக ஏதேனும் பணத்தை யாருக்கேனும் அள்ளி கொடுத்து விட்டு அப்புறம் வரவில்லை என்று புலம்புவது, அல்லது இந்த நாட்களிலே கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். இந்த நாட்கள் எதுவென்றால் ஜனவரி 16 11 மணி 16 AM முதல் 18 ஜனவரி 2025 9:28 PM இரவு வரை. ஆகையினாலே 16, 17, 18 சந்திராஷ்ட தினங்களாக அமைகிறது. இதிலே 16ஆம் தேதி காலை 11 மணி முதல் சந்திராஷ்டமமாக இருக்கிறது. மேலும் சில நாட்களிலே கூடுதல் கவனம், கூடுதல் எச்சரிக்கையோடு இருப்பது உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். வார ராசி பலன்களிலே வாரத்திலே எந்த நாட்கள் அனுகூலம் என்று நான் சொல்கின்றேன். ஜனவரி மாதத்துல சில நாட்கள் கூடுதலாக கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் என்றால் ஜனவரி 8, 9, 16, 17, 18, 26, 27 மற்றும் 28 ஆகிய நாட்களிலே கூடுதல் கவனத்தோடு இருப்பது உங்களுக்கு பல பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் தவிர்த்து சிறப்பு பெறுவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக தரும். உல்லாசம் பொங்கும், குதூகலம் நிறைக்கும், அற்புதம் இருக்கிறது. தொடர்ந்து பல கருத்துக்களை உங்களுக்கு தொடர்ந்து சிறு சிறு பதிவுகளாக தினமும் தந்து கொண்டிருப்பேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். அன்பு நேயர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ராகு சுக்கிரன் இணைவை பற்றி ஒரு அற்புத மிக முக்கியமான ஒரு கணிப்பை உங்களுக்கு விரைவில் தருவேன். அதற்காக கணித்து பதிந்து வைத்திருக்கின்றேன். அன்பு நேயர்களே, மகர ராசி அன்பர்களே, இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி நோட்டிபிகேஷனை ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் பதிவிடக்கூடிய பதிவுகள் உங்களை உடனடியாக வந்து சேரும். எனது அன்பு நேயர்களே, நன்றி.